இந்த இடத்த பார்க்குறோம் பாருங்க. இது உயரமான ஒரு மலைப்பகுதி. இதில் டீ எஸ்டேட் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கே மேட்டு பகுதியை பார்க்கிறோம். இங்கும் விவசாய பூமியாக அமைந்திருக்கிறது. ஆனால் ஒரு மலைப்பகுதி. ரோட்டில் இருந்து பார்த்தா ஃபுல்லாக மேடு தான். எல்லா மலைப்பகுதிகள் அமைந்திருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உயரமான பகுதியை ஆண்டவர் தெரிவு செய்து மனிதனை அங்கே வரவழைத்து தேவ பக்தர்களிடத்திலே இடைப்பட்டு தேவன் பேசினார். முகமுகமாய் பேசினாரும் கூட பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம் இடத்திலே ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறாரா என்பது ஒரு கேள்விக்குறி. தேவ பக்தர்களாகிய ஆபிரகாம் போன்றதான தேவனுடைய தாசர்களெல்லாம் உயரமான இடத்துல அவங்க சென்று பலி செலுத்தினார்கள் என்பதாக பார்க்கிறோம். பலி செலுத்தின உடனே ஆண்டவர் இறங்கி பேசுகிறார். அதே போல பிரியமானவர்களே, நம்மை நாமே சுகந்த ஜீவ வாசனையுள்ள பலியாக ஒப்பு கொடுப்பதே அது ஒரு சிறந்த பலியாம். பார்த்தீங்களா? அந்த பலி செலுத்தும் போது, துதி பலியாக செலுத்தும் போது, ஒப்பு கொடுத்து செலுத்தும் போது தேவன் இடைப்பட்டு பேசுவார். கட்டாயமாய் பேசுவார். ஆமென்.